இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம், என் பேர் சசிகலா. நான் சென்னை வேளச்சேரியிலேருந்து வரேன். சென்னை ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து சந்தை போடுறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இங்கே வேளச்சேரியில் ஆஷ் வித்யா மந்திர் ஸ்கூலில் சந்தை போடுறோம். இங்கே வந்து நாங்கள் பாரம்பரிய அரிசியிலேருந்து லட்டு வகைகள் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். மில்லட்ஸ் கிரனோலா, இதில் வந்து சிகப்பு சோளம், வெள்ளை சோளம், ராகி அவல், காட்டியானம் இது எல்லாம் கலந்து நாங்கள் கருப்பட்டியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கருப்பட்டியில் இருக்கக்கூடிய கால்சியம், அயன் சத்து எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே இதில் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து தேங்காய் பாலில் வந்து கலந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேரை வந்து நம்ம தேங்காயெலாம் சாப்பிட வைக்க முடியாது இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு வந்து தேங்காய் பாலோடு கொடுக்கலாம். ஸ்மூதி அந்த மாதிரி பண்ணும் போது மேலே டாப்பிங்காகவும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே சும்மாவும் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. கடலை பர்ஃபி தான் பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் வந்து எல்லா நட்ஸும் ஆட் பண்ணி கருப்பட்டியில் வந்து பர்ஃபி மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பீஸ் தினமும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. நிறைய பேர் வந்து வெல்லத்தில் சாப்பிட்றதுனால சுகர் வந்து அதிகரிக்கும், ஸ்பைக் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக கருப்பட்டியில் வந்து நாங்கள் கடலை உருண்டை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எல்லாருமே எடுக்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் லோ ஜிஐயாக இருக்கும். இதில் பச்சை பயிரில் வந்து லட்டு பண்ணியிருக்கோம். இதுவுமே கருப்பட்டி. இதில் வந்து ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே எடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம தினம் ஒரு லட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் வந்து இதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கருப்பு எள்ளு பீரியட்ஸ் டைமில் பெண்கள் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு தான். தொடர்ந்து 5 நாட்கள் வந்து நம்ம எள்ளு உருண்டையை எடுக்கும் போது தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியேற்றமாகும். எல்லா பெண்களுமே பீரியட்ஸ் டைமில் அவங்க 5 நாள் வந்து எள்ளு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததான ஒரு உணவாக இருக்கும். ஃப்ளாக்ஸீடில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தினம் ஒரு உருண்டை எடுக்கும் போது ஹேர் ஃபால் லாஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அண்ட் முடி வளர்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாங்கள் பூங்கார், கருப்புளுந்து மிக்ஸ் பண்ணி லட்டு பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து பெண் குழந்தைங்களுக்கு தினம் கொடுக்கும் போது அவங்களோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எல்லாம் வந்து இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் ரத்தசாலியில் ப்ரோட்டீன் லட்டு பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இந்த லட்டுஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அண்ட் கருப்பு கவனி லட்டு, இது எல்லாருமே எடுத்துக்கலாம். டாக்ஸின்ஸை வந்து பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளில் வந்து வெளியேற்றம் பண்ணுறதுக்கு மிக சிறந்ததாக இருக்கும் இந்த லட்டுவும். இது இல்லாமல் நாங்கள் வந்து பாரம்பரிய அரிசியில் இந்த மாதிரி குருணை மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து நியூட்ரிஷன் ரிச் எனர்ஜி ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இதில் வந்து கருங்குருவை அரிசி, ரத்தசாலி, பூங்கார் இந்த 3 அரிசியோட கலவை தான் இந்த குருணையாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் உப்புமா, பொங்கல், கிச்சடி இல்லை தினமும் கஞ்சி வச்சியும் குடிச்சிட்டே வரலாம். பெண்கள் வந்து இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கால் பாதம் வந்து ரொம்ப வலியோடு இருக்கும். அதுக்கு வந்து இது ஒரு நல்ல சிறந்த உணவாக இருக்கும். தினம் கருங்குருவை அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம காலில் இருக்கக்கூடிய நரம்பு அந்த பகுதிக்கான இரத்த ஓட்டம் வந்து அவங்களுக்கு சீராக கிடைக்கும். இதில் ரத்தசாலியும் பூங்காரும் இருக்கிறதுனால நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கும், பெண்கள் வந்து அவங்களோட கர்ப்பப்பைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த உணவு வந்து சிறந்ததாக இருக்கும். நாங்கள் பாரம்பரிய அவலில் வந்து அவல் மிக்சர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லா நட்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். கேஷ்யூ, ஆல்மண்ட்லாம் வந்து தோல் நீக்கி பண்ணியிருக்கோம். வேர்க்கடலை, கிஸ்மிஸ் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்ந்த தட்டை கடலெண்ணெயில் பண்ணியிருக்கோம். இது வந்து கேஷ்யூ பட்டர் முறுக்கு. நாங்கள் எல்லாமே வீகன் ப்ராடக்டாக பண்ணுறதுனால சாஃப்ட்னஸ்க்காக கேஷ்யூ பட்டர் சேர்த்து நாங்கள் பட்டர் முறுக்கு பண்ணுறோம். இதுவும் கடலெண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம். கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில். அஜ்வின் ரிப்பன் பக்கோடா, இது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கோம். பாரம்பரிய அரிசியான சேலம் சன்னா அரிசியில் பண்ணியிருக்கோம். இது வந்து சிகப்பு சோளமில் முறுக்கு பண்ணியிருக்கோம். இதுவும் கடலெண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம். பாரம்பரிய அரிசியான ராஜமுடின்ற ஒரு அரிசியிலேருந்து நாங்கள் அதிரசம் பண்ணியிருக்கோம். இதுவும் கடலெண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து சிங்கிள் யூஸ்டு ஆயில், ரீயூஸ் எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம்.
அண்ட் எல்லாமே கோல்ட் ப்ரெஸ்ட் ஆர்கானிக் ஆயிலில் தான் பண்ணியிருக்கோம். இது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து சோர்ஸ் ஆர்கானிக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து தான் நாங்கள் சோர்ஸும் பண்ணியிருக்கோம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. நாங்கள் இந்த உணவு தின்பண்டங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வந்து என்னோடய குழந்தைகள் தான் மெயின் காரணம். அவங்களோட ஹெல்த்க்காக நான் பாரம்பரிய அரிசியிலேருந்து நல்ல உணவுகள் யாராவது செஞ்சு கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும் போது சிலரோட தொடர்பு மூலயமா எனக்கு வந்து இந்த மாதிரி லட்டூஸ் அண்ட் சேவரிஸ் பண்ணுறதை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களே வந்து இதை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த உணவுலேருந்து தேவை இருந்ததுனால ஸோ இது வந்து ரெகுலராக எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்து தான் பாரம்பரிய அரிசியிலேருந்து இந்த தின்பண்டங்களெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் ஒரு 5 வருடமாக நான் இந்த பாரம்பரிய அரிசியிலேருந்து தின்பண்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் வேல்யூ அடிஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம தினசரி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து அதுவே வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து என்னோடய 8 வருட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசியை சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நாங்கள் நிறைய காப்பகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசியிலேருந்து நியூட்ரிஷன் ரிச் எனர்ஜி ஃபுட்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் லட்டூஸ் மாதிரியும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அங்கேயும் வந்து நான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக நான் கொடுக்கறதுல நிறைய குழந்தைங்க வந்து ஆரோக்கியத்தில் வந்து அவங்க மேம்படுறதை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசியிலேயே இருக்குது. இதை தினசரி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறத வந்து பார்க்க முடியும். வணக்கங்க, நான் மகாலட்சுமி. என்னோடய பிராண்ட் நேம் அகமகிழ். என்னோடய நிறுவனத்தில் என்னென்னா முழுக்க சமையல் மண்பாண்டங்கள் தான் இருக்குது. இதில் வந்து கருப்பு சமையல் கலன்கள், சிகப்பு சமையல் கலன்கள். இதில் வந்து என்னென்னா வாட்டர் பாட்டிலு, நம்ம சின்ன சின்ன சட்டிங்க, சாம்பிராணி போடுறது, கருப்பு சட்டிங்க, தவா, ஆப்பச்சட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. என்னன்னா நம்ம நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கும் மண்பாண்டத்தில் சமைக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு இந்த மண்பாண்டத்தில் நமக்கு கிடைக்குது. மற்ற பாத்திரத்தில் சமைக்கும் போது என்ன ஆகும்னா தீ வந்து வேகமாக அது எடுத்துக்க ஆரம்பிக்கும். நம்மளோட சமையல் வந்து சீக்கிரம் குக் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் உள்ளே வந்து அரிசியோட உள்ளே வந்துட்டு முழுமையாக வெந்திருக்காது, பருப்போட உள்ளே வந்துட்டு முழுமையாக அந்த வேக்காடு நடந்திருக்காது. ஆனால் வந்துட்டு நம்ம மண்பாண்டத்தில் சமைக்கும் போது என்னென்னா தானியத்தை முழுக்கமே வந்துட்டு முழுமையாக வெந்திருக்கும். ஸோ அந்த ஸ்லோ ப்ராசஸிங்கில் இந்த மண்பாண்டத்தில் நடக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. பொதுவாகவே வந்து நம்ம ஏரியாவில் வந்துட்டு சிகப்பு மண்பாண்டங்கள் தான் கிடைக்கும். சிகப்பு மண்பாண்டம் வந்து களிமண்ணால் செஞ்சு கூட வந்து மணல் கலந்து செஞ்சு மேலே செம்மண் மேலே பூசி சுள்ளை இறக்கி செய்கிறது. சில இடங்களில் செம்மண் கிடைக்காது. செம்மண் கிடைக்காத சில இடங்களில் வந்து ரொம்ப கரிசல் மண்ணாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் தான் வந்துட்டு 2 தடவை சுள்ள போட்டு பண்ணுறது தான் இந்த கருப்பு சட்டிங்க. இந்த கருப்பு சட்டி வந்துட்டு 2 நாள் சுட வைப்பாங்க. நார்மலாக நம்ம 7 மணி நேரம் சுடு பண்ணுற இந்த மாதிரி செம்மண் கலன்கள் இது வந்துட்டு அதையும் தாண்டி கருப்பு சுள்ள போடுவாங்க. இந்த சுள்ள போடுறதுனால என்னென்னா அந்த கரிசல் காட்டில் கிடைக்கிற மண்ணில் இந்த கருப்பு மண்கலன்கள். இன்னொரு இதில் விஷயம் என்னன்னாக்கா புளி நிறையா சமைக்கிற மாதிரியான சமையல் வந்துட்டு கருப்பில் சமைச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப இழுக்காது, அப்சர்வேஷன் இருக்காது. அதே மாதிரி சமைக்கும் போது வந்து ஒரு நான்ஸ்டிக் மாதிரி இது ஆக்டிவ் ஆகும். அதனால் பிளாக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா ப்ராசஸிங் டைம் அதில் கம்மி. ரெட்டில் வந்துட்டு ப்ராசஸிங் டைம் வந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். அப்படின்னாக்கா பிளாக்கில் ஒரு 2 நாள்லேயே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். எப்போவுமே சமைக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னா நம்ம தண்ணியில் ஒரு நாள் போட்டு ஊற போடுறோம். ஸோ அடுத்த 2 நாள் வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, இந்த மாதிரி போட்டு 2 நாள் 3 நாள் நம்ம வைக்கணும். அதோட எண்ணெய் ஆயில் போட்டு பூசாமல் 2 நாளைக்கு வந்துட்டு ஒரு கிழங்கு போட்டு வேக வைக்கிறதோ, அரிசி சாதம் வேக வைக்கிறதோ, காய்கறி கூட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த மண்கலன்கள் வந்துட்டு உங்களுக்கு அடியில் விரிசல் விடாமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வாசனை நாம் என்ன சமைக்கிறோமோ அந்த வாசனை அதில் இருக்கும். இதே நீங்கள் ஆயில் போட்டு ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி அந்த ஜிகுண்டு வாசனை வர ஆரம்பிச்சிடும். இந்த கெட்டு போன ஆயில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆயில் போட்டுட்டு அதை ப்ராசஸ் பண்ணுற இது பண்ணாதீங்க. முன்னாடிலாம் வந்துட்டு ஆப்பம் செய்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. என்னென்னா அடுப்பு இருந்தது. அப்போ வந்துட்டு சமைச்சு முடித்து அதில் இருக்க கடைசி இருக்கிற அந்த கங்கில் போட்டு எடுக்கும்போது இதில் ஆப்பம் சுடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் இப்போது நம்மளோட சூழலில் நாம் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறச்ச இதில் என்ன ஆகும்னா நமக்கு இதில் ஆப்பம் செய்கிறதுக்கு சரி வராது.
சப்பாத்தி செய்யலாம், ஃபிஷ் பண்ணலாம், அது மாதிரி நம்ம கொத்து கறி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதிலே வச்சு நம்ம உள்ளே வச்சு நம்ம பண்ணுற சமையல் வந்துட்டு இந்த ஆப்ப சட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் தோசைக்கல் தான், ஆனால் நம்ம இதில் தோசை பண்ண முடியாது. அதே சேம் தான். எப்படி நம்ம அடுப்பில் சமைச்சு அந்த கங்கில் இந்த கல்லை போட்டு ஊறி 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 இது நல்லா பழகி அந்த சூட்டுக்கு பழகி அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறோமோ அந்த மாதிரி செய்யும்போது இது வரும். ஆனால் இது நம்ம ஸ்டவ்வில் இன்ஸ்டண்ட்டாக அவசரமாக நம்ம செய்கிற சமையலில் வந்துட்டு இது தோசைலாம் வராது. சப்பாத்தி பண்ணலாம், நம்ம கருணக்கிழங்கு இல்லை ஃபிஷ்க்கு ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது நல்லா வாட்டமாக இருக்கும். ஆனால் சப்பாத்தி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது வந்துட்டு நம்ம சாம்பிராணி போடுறது, கப் சாம்பிராணியோ இல்லைன்னா கொட்டாங்குச்சி நம்ம எரிய விட்டு இதில் வச்சு நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு, பால் சாம்பிராணி போடுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். இதில் அடியில் ஓட்டை இருக்கிறதுனால காற்று போகும். ஸோ அந்த சாம்பிராணி ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி சிரட்டை கரண்டிங்க, நார்மலாக யூஸ் பண்ணுற கரண்டிங்க என்னென்னா நமக்கே சமைக்கும் போது ஒரு மாதிரி வறுக்குன்னு சவுண்டு கேட்கும். சமைக்கும் போது என்னடா பாத்திரத்துலேருந்து மண் வந்துருமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இது அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிரட்டை கரண்டிங்க யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு வராமல் நல்லாயிருக்கும். ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நான்வெஜ் பண்ணும்போது இந்த சிரட்டை கரண்டி அதுக்குள்ளே போட்டு செய்யும்போது நான்வெஜ் வந்து ரொம்ப சாஃப்டாக வேகுன்றது ரொம்ப பழங்கால நம்பிக்கை. ஆனாலும் இன்றைக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி இந்த பகுதிகளெல்லாம் வந்துட்டு பெரிய விருந்துலாம் பண்ணும்போது சமைச்ச தேங்காய் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சிரட்டையை கறி குழம்போடு சேர்த்து போட்டு இருக்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்க முடியுது. அப்புறம் தண்ணி பாட்டில், இந்த சீசனுக்கு தண்ணி பாட்டில் தான் ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நல்லாவும் இந்த தடவை போச்சு. என்னென்னா கையோடு இருக்குது. நம்ம வீட்டில் வச்சு பானை வச்சு குடித்து பழகினவங்களுக்கு வெளியில் போகும்போதும் நமக்கு அதே குளிர்ச்சியான தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் தண்ணி ஊற்றி கொண்டு போனாங்க அப்படின்னாக்கா 20 மினிட்ஸ் தான். என்ன நீங்கள் வெயிலில் போனீங்கனாலும் இந்த பாட்டிலில் நீங்கள் தண்ணி கொண்டு போகும்போது அதனோட டெம்பரேச்சர் மாறாமல் தண்ணி நல்லாவே சில்லுன்னு இருக்குது. ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தடவை நல்லா அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை ஸ்டீல் மூடியாகவும் இருக்கிறதுனால பெருசாக வந்து உங்களுக்கு லீக்கும் ஆகலை, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பேஸு இதில் நல்லா இருக்கிறதுனால கீழே விழாமல் இது நல்லா இருந்தது. பொதுவாக நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு மண்சட்டி யூஸ் பண்ணுறது நமக்கு ஓரளவுக்கு ப்ராசஸ் தெரியும். ஆனால் நமக்கு கீரை கடையிற சட்டி வந்துட்டு இப்போ சுத்தமாகவே புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு முதல்லலாம் டவுனில் தான் வந்துட்டு இந்த கீரை சட்டி பற்றி தெரியாமல் இருந்தது. இப்போ கிராமங்களில் கூட வழக்கொழிஞ்சு போச்சு. என்னென்னா கீரையை வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இது நாள் வரைக்கும் சட்டியில் கடைஞ்சி தான் நான் கீரை சாப்பிட்ருக்கேன். இது வந்துட்டு கொத்து போட்டிருக்கு, இது வந்து கல் பதிச்சிருக்கு. இந்த கல் பதிச்சிருக்க சட்டி இந்த பகுதிகளில் வடார்காடு மாவட்டங்களில் இந்த மாதிரி கல் பதிச்ச சட்டி இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பாத்திரத்துலேயே கொத்து போட்டு கொடுப்பாங்க. இந்த பாத்திரத்துலேயே நம்ம கீரையை வேக வச்சு நம்ம இதிலே மத்து வச்சு மசிச்சிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சமைக்கிறவங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் கடையிறதுக்கும் மிக்சியில் போட்டு அடித்து நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஈஸியாக மசிஞ்சு இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். பெருசாக சமையலில் நமக்கு சமையல் பாத்திரங்கள், மண்கலன்கள் நமக்கு உபயோகப்படுத்த தெரியல அப்படின்னாலும் கூட அட்லீஸ்ட் பேசிக்காக நம்ம தண்ணி குடிக்கிற பாத்திரத்தை மண்பாண்டத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்னென்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது பல்லு குசுற அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வெயில் காலத்தில் குடிக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் அதை தாண்டி ஒரு 20% ஓரளவுக்கு சில்லுன்னு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மண்பாண்டத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. மண்பாண்டத்தில் என்ன தண்ணி குடிக்கும்போது என்னென்னா தண்ணி வந்து ஆல்கலைன் பண்ணி நம்ம அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம நார்மல் தண்ணி, மினரல் வாட்ரு, நம்ம ஃபில்டர் பண்ணி வர தண்ணி நம்ம குடிக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அதிகப்படியான மினரல்ஸை நம்ம இழந்துட்டு தான் நம்ம அந்த தண்ணி குடிக்கிறோம். இதே நம்ம மண்பாண்டத்தில் தேத்தாங்கொட்டையும் ஒரு 2 சுற்றிட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது தண்ணி வந்து ஆல்கலைன் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த மினரல் நமக்கு கூடும்போது நமக்கு உடம்புக்கு இன்னும் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகுது. அந்த தண்ணி நம்ம வெளியில் கொண்டு போயிட்டு வேறு எங்கேயும் குடிக்காமல் நம்ம வீட்டு தண்ணி நம்ம கொண்டு போய் குடிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சத்தாகவும் இருக்குது. வெளியில் நம்ம எங்கே போய் தண்ணி பாட்டிலோ எதுவும் ஒன்று வாங்கணும் அப்படின்ற பர்பஸ் இருக்காது. ஒன்ஸ் நம்ம அந்த பானையில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மல் வாட்டருக்கும் மண்பானையில் குடிக்கிற தண்ணிக்குமே நிறைய வித்தியாசம் தெரியும். ஏன்னா அதில் சுற்றி நிறைய போர்சஸ் இருக்குது. அப்படின்னும் போது வெளியில் இருக்க காற்று உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க தண்ணி நல்லா இயற்கையாகவே அந்த சில்னஸ் இருக்கும்போது நமக்கு குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பாத்திரங்கள் உங்களுக்கு சமையல் பாத்திரங்கள் வாங்கி உங்களுக்கு உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மண்பாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். மண் தவளை, டேப் வச்ச மாதிரி இருக்கிற சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற பானை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. வாங்கும்போது என்ன மாதிரியான மண், எப்படி மேல் பூச்சி என்னவா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற இடத்துல பார்த்து வாங்கிக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டம் சேத்துப்பாக்கன்ற கிராமத்தில் வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இயற்கை விவசாயம்னு சொல்ல முடியாததை நம்ம வாழ்வில் ஒரு அங்கம்.
அந்த விவசாயம் பண்ணுற பொருட்களே நம்ம வந்து மதிப்பு கூட்டி கஞ்சியாகவும் சாதப்படியாகவும் சூப்பாகவும் அதுவும் வந்து ஒரு புதுமையான ஒரு முயற்சியில் பண்ணியிருக்கோம். நம்ம ஆதியெல்லாம் பாவனை முறைன்னு சொல்லுவாங்க, ஒன்றுள்ள ஒன்று செலுத்துறது. அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ பாரம்பரிய அரிசியை விவசாயம் பண்ணோம்னா அது கூட வந்து வரக்கூடிய களைச்செடி, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கை, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அதிலேயே மதிப்பு கூட்டி அதை வந்து ஒரு பாவனை முறையான கஞ்சி மாதிரி செஞ்சு தரோம். அந்த மாதிரி வந்து ஒரு 40 வகையான உணவுப் பொருட்களை தயார் செஞ்சு பண்ணுறோம். இது உணவுக்கு உணவாகவும் இருக்கும், மருந்துக்கு மருந்தாகவும் வேலை செய்யும். இப்போ வந்து ஒரு மூக்கரட்டை கீரை சாப்பிட்றோன்னா அது வந்து நம்ம சிறுநீரகத்தை வந்து மேம்படுத்தும். ஒரு எலும்பு ஒட்டி சாப்பிட்றோன்னா நம்மளோட எலும்புகளை வந்து பலப்படுத்தும். முடக்கத்தான் சாப்பிட்றோன்னா நம்மளோட வாதத்தை மேம்படுத்தும். அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து உணவே மருந்தாக நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப முதன்மையானது வந்து எலும்பு ஒட்டி, முடவாட்டுக்கால் எலும்பு ஒட்டின்னு ஒரு கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம். அதில் ரத்தசாலி அரிசி போட்டு மாப்பிள்ளை சம்பா, வாசனை சீரக சம்பா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை இதெல்லாம் சேர்த்து மிளகு, சீரகம், சுக்கு எல்லாம் சேர்த்து இதையும் நம்ம பாவனை முறையில் தான் தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி டீயில் பார்த்திங்கன்னா முல்சி தலை டீ பண்ணுறோம். நம்ம நிலத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் நம்ம மதிப்பு கூட்டுறோம். அதில் வரப்புங்களை, வேலி ஓரங்களில் இருக்கிற பிரண்டைங்களை வந்து சாதப்பொடி மாதிரி பண்ணுறோம். முடக்கத்தானில் வந்து சூப் மாதிரி பண்ணுறோம். செம்பருத்தி வச்சுருக்கோம் வேலி ஃபுல்லாக, அந்த வேலியில் வர செம்பருத்தி வந்து டீயாக பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் மதிப்பு கூட்டி நிறைய உணவுப் பொருட்களாக தயார் செஞ்சு அந்த உணவுப் பொருட்கள் மருந்தாக வேலை செய்யுது. எப்படின்னா நம்ம உடம்பு சாப்பிட்டு அதை ஜீரணம் செய்து நம்ம உடல் அறிவு தான் அதை மருந்தாக மாற்றிக்குது. இந்த கருப்பு கவுனி கரிசாலைன்னா என்னென்னா, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, வாசனை சீரக சம்பா, கருங்குருவை இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி வந்து இதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கை, கருவேப்பிலை சேர்த்து பாவனை முறையில் இதை வந்து அரிசியோடு சேர்த்து பாவனை பண்ணுறோம். பண்ணி அதை ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து ரவை மாதிரி பண்ணுறோம். இது 30லேருந்து ஒரு 25 கிராம் டெய்லி நம்ம காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட கணையம், கண் பார்வை இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல உன்னதமான ஒரு உணவு, முதன்மையான உணவு இந்த கருப்பு கவுனி கரிசாலை இயற்கை கஞ்சி. அடுத்து பார்த்திங்கன்னா அருகம்புல் நெல்லின்னு சொல்லி பண்ணுறோம். இதில் வந்து நெல்லிக்காவும் அருகம்புல்லும் இடித்து ஜூஸ் எடுத்து கருங்குருவை அரிசியில் வந்து இதை பாவனை செஞ்சு நம்ம கஞ்சி மாதிரி பண்ணுறோம். இது எந்த மாதிரி நம்ம உடலை மேம்படுத்தோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதும் நம்மளோட சருமம், தோலை வந்து மென்மையாக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் எலும்பு ஒட்டி இலை கஞ்சி இதுக்கு பெயர். இது பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும், அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் கூட்டுறதுக்கு இதில் வந்து ரத்தசாலி அரிசி சேர்க்குறோம். அப்புறம் ஏதோ நம்மளோட உடல் உபாதைகளால் எலும்புகள் ப்ராப்ளம் ஆயிருந்தாலும் அது எலும்பு ஒட்டி சேர்க்கறதுனால அது விரைவில் வந்து கூடி நம்மளை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான உணவு. இது சுவையாகவும் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஏதோ மருந்து மாதிரி நினைக்குவாங்க, ரொம்ப சுவையாகவே இருக்கும். இது காட்டு யானம் அரிசியில் மூக்குரட்டையும் சிறு ஆணை நெரிஞ்சலும் சேர்த்து காட்டு யானம் அரிசியில் வந்து பாவனை பண்ண கஞ்சி இது சிறுநீரக சார்ந்த எந்த ஒரு தொந்தரவும் வராமல் பார்த்துக்கும். அப்படி வந்திருந்தாலும் படிப்படியாக குறையிறதுக்கு ஒரு அற்புதமான உணவு இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்காது, சுவையாக தான் இருக்கும். இது நம்ம இருக்கிறதுலையே வந்து கொலாஜன் கோசம் செய்யக்கூடிய இலுப்பை பூ சம்பா அரிசியில் வந்து முருங்கை தண்டும் எலும்பு ஒட்டி இலையும் சேர்த்து பண்ணுறோம். இப்போது மாமிசத்துல தான் அந்த கொலாஜன் சத்து நிறைய இருப்பாங்க நாங்கள் எலும்பில். அந்த மாதிரி நம்மளோட இயற்கையான இதில் வந்து முருங்கை தண்டில் கிடைக்குது. நம்ம அந்த தண்டை இடித்து ரசம் எடுத்து அதிலிருந்து இலுப்பை பூ சம்பாவோட பாவனை பண்ணி இது வந்து ஒரு அற்புதமான உணவு. இலுப்பை பூ சம்பாவில் எலும்பு ஒட்டி இலை போட்டு பண்ணக்கூடியது. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பிரண்டை என்னாலே ஒரு மாதிரி வந்து அது செய்யறது கஷ்டம், எடுக்கிறது கஷ்டம்னு. நம்ம அந்த பிரண்டை எலும்பு ஒட்டி இலையெல்லாம் சேர்த்து வச்சு இதை ஒரு சாதப்பொடி, தோசைப்பொடி, இட்லி பொடியாகவே நம்ம இதை மாற்றி இருக்கிறோம். இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். இப்போ பிரண்டை துவையல்னால் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க சாப்பிடாது, எளிதில் சாப்பிடக்கூடிய இடத்துல சுவையாக மாற்றிருக்கோம் கருப்பு உளுந்தோடு சேர்த்து. இது செம்பருத்தி பூ டீ. செம்பருத்தி பூவும் ஏலக்காய், அதிமதுரம், பனை வெல்லமெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இதை ஒன்றுமே இல்லை, ஒரு 5லேருந்து 2 கிராம் போட்டு வெந்நீரில் வந்து ஆற்றிட்டு கொதிக்க கூட வைக்க வேண்டியதில்லை. ஆற்றிட்டு எலுமிச்சம்பழம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு பழம் புழிஞ்சிட்டு நம்ம அப்படியே குடிக்கலாம். நம்மளோட இருதயத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். இது எல்லாரோட வேண்டுகோளுக்கோசம் நம்ம இந்த முடவாட்டு கால்லையும் வந்து ஒரு சூப்பு மாதிரி பண்ணுறோம். இது ஏன்னா நம்ம தோட்டத்தில் விளையிறது கிடையாது, வெளியே இருந்து கொல்லிமலை சைட்லேருந்து நம்ம வாங்கி அதை பதப்படுத்தி கொடுக்குறோம். ஏன்னா இத்தனை பொருளும் கொடுத்துட்டீங்க, அதையும் எங்களுக்கு வேணுன்றதுனால இதை பண்ணியிருக்கிறோம். அதே நம்மளோட பிரதானமான நம்ம நாட்டு முருங்கையிலிருந்து அதே மாதிரி வந்து இட்லி பொடி பண்ணுறோம்.
இப்போ குழந்தைங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை டெய்லி கொடுக்க முடியாது. இதை வந்து நீங்கள் உணவில் வந்து தோசை மேலே தோசை சுட்டுட்டு மேலே அப்படி தெளித்து கூட கொடுத்துடலாம். அவங்க ஈஸியாக இதை சாப்பிட்ருவாங்க. வெறும் முருங்கைக்கீரை மட்டும் நிழல்லையே வந்து உருவி காய வச்சு இது வந்து ஒரு இலை கூட பழுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து நம்ம இதை எடுத்து அந்த கீரையில் என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குமோ அதே சத்துக்கள் வந்து இந்த பொடியிலையும் இருக்கும். 100% அப்படியே இருக்கும். இது விவசாயன்றது நம்மளோட தொழில் அல்ல, அது நம்ம வாழ்வில் ஒரு அங்கம். பல பொருட்களையும் விவசாயம் பண்ணி அதை மதிப்பு கூட்டி நம்ம வணிகம் செய்கிறப்போ ஒரு ஆனந்தம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வணிகம் செய்கிறப்போ நம்மளுக்கு பொருள் கிடைக்குது, அதை உணவாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஹெல்த்து கிடைக்குது. அதை வாங்கிட்டு போய் அவங்க சாப்பிட்டு மேம்பட்டு ப்ளஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அருளும் கிடைக்குது. அருள் பொருள் ஆரோக்கியம். முதல்ல நம்ம கீழ்ப்பாக்கில் ஆரம்பித்தோம். அது இப்போ சென்னை நகரில் நடந்துகிட்ருக்கு. முதல் சண்டே சென்னை நகர், அங்கே சென்னை மிடில் ஸ்கூல் மஞ்சக்கொல்லையில் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து போன ஆகஸ்ட் நம்ம ஆரம்பித்தோம் இந்த மார்க்கெட், இந்த ஸ்கூலில் வேளாச்சேரியில் ஹர்ஷவித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூலில். இந்த பள்ளியை எடுத்துட்டிங்கன்னா இது 8வது வரலும் அக்ரிகல்ச்சருங்கிற சப்ஜெக்ட் கம்பல்சரி எல்லா பசங்களுக்கும். அதே போல் என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸும் அவங்களுக்கு இன்க்ளூடட். நம்ம கார்பேஜ் என்னவாகுது, நம்ம குப்பை போட்டோன்னா அந்த குப்பை என்னவா மாறுது, மக்கறதா மக்கலையா, மக்கலைன்னா அந்த குப்பையோட தன்மை என்னவா மாறுது, இந்த மாதிரி டீட்டெயில்டாக சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்கூலில். ஸோ நம்ம மார்க்கெட் இந்த ஸ்கூலில் நடத்துறது ரொம்ப ஒரு ஆப்டான விஷயம். நம்ம மார்க்கெட்டை எடுத்துட்டிங்கன்னா இது பிளாஸ்டிக் ஃப்ரீ மார்க்கெட். இந்த இடத்துல ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்கே கிடையாது. உங்களுக்கு ஆயில் வேணும்னா கூட இங்கே நீங்கள் உங்களோட தூக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் இங்கே ஆயில் வாங்க முடியும். உங்களோட பை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பையிலே எல்லோரும் நிரப்பி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டிலேருந்து டப்பா கொண்டு வந்தீங்கன்னா அந்த டப்பாலேயே உங்களுக்கு அரிசி கூட நிரப்பி கொடுப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட் அந்த விதத்தில் ரொம்ப யூனிக்கான மார்க்கெட். இங்கே வாங்குகிற ஒரு கடுகு எடுத்துக்கோங்க, இல்லாட்டா அரிசி எடுத்துக்கோங்க, அதுக்கு ஃபார்மர் டிரான்ஸ்பரன்சி அஷ்யூர் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி. எந்த ஃபார்மர்கிட்டேருந்து இந்த அரிசி வருது, எந்த ஃபார்மர்கிட்டேருந்து இந்த எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்ல முடியும். அதுக்கும் தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு நம்ம மார்க்கெட்டில் வர வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், தொக்காக இருக்கட்டும், ஊறுகாவாக இருக்கட்டும், ஜாமாக இருக்கட்டும், இல்லாட்டா நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு 100% ஆர்கானிக் ஆத்தென்டிசிட்டி நம்ம அங்கே அஷ்யூர் பண்ணுறோம். அங்கே வர ஒரு கடுகாக இருக்கட்டும், அந்த ஊறுகாக்குள்ளே போடுற கடுகாக இருக்கட்டும், இல்லாட்டா அதுக்குள்ளே போடுற நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், அதுவுமே எந்த ஃபார்மர்கிட்டேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கவனிப்பை நம்ம அங்கே கொடுக்குறோம். இந்த இடத்துல மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் கன்சியூமருக்கு, அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். அண்ட் வி கீப் புஷிங் அவர் பவுண்டரிஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் ப்ரௌனீஸ் இல்லை கேக்ஸ், இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஆர்கானிக் கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்க்கலாம் மார்க்கெட்டில். அது ஆர்கானிக்காக 100% ஆர்கானிக்காக இருந்தாலுமே அதில் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக போடுவாங்க. நம்மளோட வேளாச்சேரி மார்க்கெட்டில் கிடைக்கிறவங்களுக்கு கேக்ஸாக இருக்கட்டும், குக்கீஸாக இருக்கட்டும், ப்ரௌனீஸாக இருக்கட்டும், அதில் சுத்தமாக பேக்கிங் பவுடரும் கிடையாது, பேக்கிங் சோடாவும் கிடையாது. அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போடாமல் நம்ம அந்த ரெசிபீஸ் டெவலப் பண்ணி இங்கே கொண்டு வராங்க. அதே போல் அதில் இன்னுமே ரொம்ப உன்னதமான விஷயங்கள்லாம் இருக்குது. பருத்திப்பால் அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரிய ஒரு உணவு. மதுரை பக்கத்துலலாம் அது கொஞ்சம் நிறையாவே பாப்புலராக கிடைக்கும். இந்த காலத்தில் பருத்தியை சுற்றி நிறையாவே பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு பிடி பருத்தி இருக்கிறதுனால அந்த பருத்தி பாலுமே அவ்வளோ ஹார்ம்ஃபுல் நம்ம உடம்புக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வர பருத்தி பாலில் வச்சு பண்ணுற அந்த ப்ரௌனீஸோ கேக்ஸோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 100% ஆர்கானிக் நாட்டு பருத்தி. லெஸ் தென் 1% ஆஃப் காட்டன் க்ரோன் இன் இந்தியா இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த மாதிரி காட்டன் சீட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். அந்த மாதிரி தேடி போயிட்டு அந்த ஒரு பருத்தியில் பருத்தி பால் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தாட் கொடுக்குறோம் நம்ம மார்க்கெட்டில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டாலும் கொண்டு வரதுக்கு. ஆர்கானிக்னாலே இப்போது நம்ம டிசீஸ்க்கு ஒட்டின ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காமனாக எனக்கு சுகர் வியாதி வந்துடுச்சு, நான் நல்லா கருப்பு கவுனி அரிசி சாப்பிடணும், அதனால் வாங்க வந்தேன் அப்படிம்பாங்க. மொத்தமாக மீதி அரிசிலாம் வெளியில் ஜென்ரலாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு கருப்பு கவுனி 1 kg 2 kg வாங்கிட்டு போகிறேன், இதை சாப்பிட்டா எனக்கு பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த மார்க்கெட்டில் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த டிசீஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த 1 kg 2 kg மட்டும் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு போனால் டிசீஸ் அங்கே அட்ரஸ் ஆகிறது ரொம்ப கம்மி. நம்ம மொத்தமாக நம்ம உணவு பழக்க வழக்கத்தை அங்கே மாற்றுறப்ப தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தை நோக்கி நம்மளால் போக முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நிறையா கன்சியூமர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மார்க்கெட்டில் அதனால தான் டைரெக்டாக ஃபார்மர்ஸ் வந்து விற்பாங்க.
வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸும் இருக்கட்டும், சேவரிஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சின்ன சின்ன லேடிஸ் அவங்க வீட்டிலேயே செஞ்சு கொண்டு வருவாங்க. அதுவும் 100% ஆர்கானிக்காக. அப்படி வரப்போ உங்களுக்கு நல்ல ரீசனபிள் ரேட்டாக, இதோட கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டு வாங்க முடியாது, எந்த ஃபுட்டுமே வாங்க முடியாது. ஸோ ஒரு நியாய விலை ஃபார்மர்ஸ்க்கும் கிடைக்கும், கன்சியூமர்ஸ்க்குமே ஒரு நியாய விலையில் இந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். அதே போல் கோகோனட் மில்க்லேயே பல விதமான கோகோனட் மில்க் நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஏலக்காய் கோகோனட் மில்க், கேரட் கோகோனட் மில்க். நீங்கள் கேரட் கோகோனட் மில்க்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேரட் பாயசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்கானிக்னால் அந்த டிசீஸோடு அங்கே லிங்க் பண்ணாமல் நம்ம ஆரோக்கியத்தோடு லிங்க் பண்ணி ஒரு ஹெல்த்தியாக நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷனும் ஹெல்த்தை நோக்கி போகிறதுக்கு, இயற்கையை ஒற்றி வாழறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இங்கே, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட இங்கே.